ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் சீசன் வந்துடுச்சு. இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக ஒரு ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். மாங்காய் யூஸ்வலாக நம்ம மாங்காய் கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சு ஊறுகாய் செய்வோம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டு இன்றைக்கி இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வெடித்து பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்தளவு நல்லா வறுபட்டது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 200 ml நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ கடலெண்ணெயில் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடலெண்ணெய் சூடானதும் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிச்சது 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறைய உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு நீங்கள் உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஒரு 2 பெரிய மாங்காயை எடுத்திருக்கேன். குண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். கிளிமூக்கு மாங்காயில் இது குண்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மாங்காய். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கடுகு சீரகம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட தனி மிளகாய்த்தூள் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. குழம்பு மிளகாய்த்தூளை நான் ஆல்ரெடி குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி போட்டிருக்கேன். நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம சாம்பார் தூள் மாதிரி நான் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சிருக்கேன். இதில் நம்ம சோம்புலாம் சேர்க்க மாட்டோம். ஸோ அதனால் தாராளமாக நம்ம எல்லா குழம்புக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிங்கன்னா மாங்காயெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. நல்லா மாங்காயில் வெந்துட்டு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை இருக்காது. ஸோ இப்படி இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த மசாலாலாம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்பொழுது கருகிடும். ஸோ இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் லோ குக் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வெளியிலேயே 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நீங்கள் கடாயில் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதோட டேஸ்ட்டு மறக்கவே முடியாது. நம்ம அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அந்தளவு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.